பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். சர்வலோகாதிபதியே, எங்கள் மேல் கிருபையாயிருந்து எல்லா பொல்லாப்பும் எல்லா தீங்கும் எங்களை விட்டு நீங்கும்படி செய்கிற எங்கள் தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் நீதியுள்ளவராய் இருக்கிறீர். எங்களை நீதியின் பாதையில் நடத்துகிறவராய் இருக்கிறீர். நன்றி சுவாமி. அதுபோல ஆண்டவரே, உம்முடைய நீதியை கை கொள்ளாமல் அநீதியாய் அக்கிரமமாய் வாழ்ந்த ஜனங்களை நீர் தண்டிப்பதற்காகவும் அவர்கள் கிரியைகளுக்கு ஏற்ற பலனை தரும்படியாகவும் நீர் இரண்டாம் வருகையில் வரப்போகிறீர். நீதியின் சூரியனான நீர் நீதியாய் நியாயம் தீர்க்க வரப்போகிறீர். ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கு நாங்கள் காத்திருக்கிறோம். உம்முடைய நியாய தீர்ப்பை பெறாதபடிக்கு, அதாவது உம்முடைய தண்டனையை நாங்கள் அனுபவித்து விடாதபடிக்கு நாங்கள் இப்பொழுதே மனம் திரும்பி உம்மண்டை சேர பரிசுத்தமாக்கப்பட விரும்புகிறோம். எங்களை சுத்திகரியும், எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து விடும். ஆண்டவரே, நாங்கள் மனம் திரும்புகிறோம். இனி நாங்கள் அநீதியாய் நடக்காதபடிக்கு, அக்கிரமம் எங்களை சேராதபடிக்கு பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு போதித்து வழி நடத்தும். ஆம் கர்த்தாவே, உம்மை அண்டிக் கொள்கிற யாவரும் பிழைப்பார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறதே. உம்முடைய நீதியின்படி எங்களை பிழைக்க பண்ணும். நீர் வந்து ஆளுகை செய்யும். எல்லா தீங்குக்கும் பொல்லாப்புக்கும் நீங்களாக்கி விடுவித்தரணும். சர்வலோகாதிபதியே, கிருபையாயிரும். ஆண்டவரே, நீர் வந்து கடைசி காலத்தில் நியாயம் தீர்க்க வரும் பொழுது எங்களிடத்தில் ஒரு குற்றமும் குறையும் பாவமும் மீறுதல்களும் அக்கிரமங்களும் துன்மார்க்க செயல்களும் இல்லாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும். திருச்சபையில் பரிசுத்தமாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி புரியும். உம்முடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு நடக்க எங்களுக்கு தெளிந்த புத்தி ஞானத்தையும் உணர்வையும் தந்தரலும். சுவாமி, உமக்கு பிரியமானவர்களாய் நாங்கள் வாழ விரும்புகிறோம். எங்கள் நீதி நிமித்தம் அல்ல, உம்முடைய நீதி நிமித்தம் பிழைத்திருக்கிறோம். நீதியை எங்களுக்கு வஸ்திரமாக கொடுத்திருக்கிறீர். உம்முடைய நீதியை எங்களுக்கு வஸ்திரமாக கொடுத்து எங்களை மறைத்திருக்கிறீர். அந்த அளவற்ற கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வலோகாதிபதியே, எங்கள் மேல் கிருபை கூர்ந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். உம்மை தவிர எங்களுக்கு வேறுபது இல்லை சுவாமி. உம்மையே அண்டிக் கொள்கிறோம், ஏற்றுக்கொள்ளும். எங்கள் வாழ்நாள் முழுவதும் நாங்கள் நீதி தவறாமல் பரிசுத்தமாய் வாழ்ந்து முடிக்க எங்களை ஆளுகை செய்து வழி நடத்தும். ராஜாதி ராஜா இயேசுவாவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். மாரநாதா.